தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டத்தின் 7வது ஆட்சியராக ரஞ்சித் சிங் பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து முன்னாள் ஆட்சியருடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் குறைகளுக்கு முன்னுரிமை அளித்து உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகளை பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் புதிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் கூறினார். மேலும் தனது செல்போன் எண்ணை பொதுமக்கள் அறியும் வகையில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் முக்கிய பொருளாதார ஆதாரமான விவசாய வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் நலன்களுக்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். பழைய கலெக்டர் கிட்ட நான் கொஞ்சம் ப்ரீஃபிங் வாங்கியிருக்கேன். முன்னாடி நம்ம தமிழ்நாடு அரசுக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் என்னோட ஃபுல் டெடிக்கேஷனோட கமிட்மெண்ட்டோட கண்டிப்பாக இங்கே வேலை செஞ்சேன். நம்ம செகண்ட் பழைய மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி சொல்கிறேன். அவங்களோட நல்லா ஒர்க் பண்ணி அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக நானும் அப்படியே முன்னாடி கொண்டு போகிறேன். என்னோடய சைடில் 2-3 விஷயத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது. நான் பீப்புள் சென்ட்ரிக் அண்ட் அந்த ரெஸ்பான்சிவ் கவர்னன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். அப்ரோச்சபிள் இருக்கணும். பீப்புள் சென்ட்ரிக்னா அப்ரோச்சபிள் இருக்கும் எப்போவுமே. ஸோ என்னோடய அப்ரோச் அப்படி இருக்கேன். நானும் அடிக்கடி ஃபீல்டுக்கு போகிறோம். ஃபீல்டில் போயிட்டு யாருமே வேணால் பார்த்துக்கலாம், எப்போ வேணால் பேசிக்கலாம், எப்போ வேணால் ஃபோனில் பேசிக்கலாம், ஏதோ இஷ்யூஸ் இருக்கா நேரடியாக பார்க்கலாம். ஆஃபீஷியல்ஸ்க்கும் அந்தளவுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருவேன். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த